எலினா வேல்டோனியா, எனக்கு கொஞ்சம் கட்டாவில்ல, பின்லாண்டோட ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் மீடியாக்கள் முன்னாடி பேசும்போது ஹெல்சிங்கி கேபிட்டல்யா, ஹெல்சிங்கி வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உதவ முடியுமோ நாங்க உதவிகள் பண்ணியிருக்கிறோம் உக்ரைனுக்கு. எபோவ் ஆவரேஜ் எய்டுகள் கொடுக்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எபோவ் ஆவரேஜ்ல தான் உக்ரைனுக்கு கொடுத்துருக்கோம். ஆனா அதுவும் பத்தல, இன்னும் நீடு மோரா வேற உக்ரைனுக்கு இருக்கு. இதுல என்ன ஒரு ஃபேக்டர்னா 90 பில்லியன் யூரோ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்கறத அன்பிளாக் பண்ணணும். ஹங்கேரி லோன் கொடுக்கறதுக்கு அன்பிளாக் பண்ணணும். அப்பதான் அடுத்த 2 வருஷத்துக்கு உக்ரைனால அவங்க நினைக்கிறது ஏதாவது செய்ய முடியும். ஆனா பீட்டர் சிசார்டோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஹங்கேரியான நாங்க பிளாக் பண்ணுவோம், லோன் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுவோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆயில் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தா த்ரூஸ்பா பைப்லைன்ல இருந்து வராததுனால எங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காதனால நாங்க ஏன் அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து கேட்கிறாங்க. இதனால உக்ரைன் நினைக்கிறதும் செய்ய முடியல. எங்களோட வேர் ஹவுஸ்ல இருக்கிறதுல எம்டியா இருக்கு. ஆனா உக்ரைனுக்கு தேவையோ 90 பில்லியன் யூரோ. நம்மளால எங்கிருந்துங்க தர முடியும், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தாச்சுங்க, ஆனா உக்ரைனுக்கு பத்தவே மாட்டேதுங்க அப்படிங்கிறது போல அவங்க வந்து ஒரு சைட்ல முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புலம்பல்களை கொட்டி தள்ளிட்டு போய்க்கிறாங்க மீடியாக்கள் முன்னாடி வச்சு. ஏன்னா ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் அவர் தரப்பு வந்து திரும்பவும் குற்றச்சாட்டுகள் உக்ரைன் மேல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கீவ் இருக்கிறாங்க இல்லையா, உக்ரைனோட கேபிட்டல் கீவ் இருக்கிறாங்க இல்லையா, சும்மா அந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைங்கிறதுலாம் மேற்கு காசு, பணம் வேணும். ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதுக்கான காரணம், இந்த கான்ஃபிளிக்ட தொடர்ந்து நடத்துறதுக்கு மெயினான காரணமே மேற்கோட காசு, ஃபண்டிங். ஒன்ஸ் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் ஃப்ளோ நின்னு போயிடும். அந்த காரணத்தினாலதான் இவங்க தொடர்ந்து போற இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல வேலையா காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய நாடுகள் ஹங்கேரி, செக்கு, ஸ்லோவாக்கியா நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால இதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனை பண்ணக்கூடாது, பிரச்சனைகள் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக பில்லியன் கணக்கான யூரோ வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்களுக்கு கொடுக்கறதுக்காக, யாரோ ஒருத்தங்களுக்கு போருக்கு போறதுக்கு விடாம தடுக்கிறோம். இந்த போர் முடிவுக்கு வந்துச்சுன்னா காசு கொடுக்கறது முடிவடைஞ்சிடும். அதனாலதான் உக்ரைன் திட்டம் போட்டு இது போல போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் எதிரா வந்து பாத்தீங்கன்னா விக்டர் ஆர்பன் அவர்கள் அப்படியே கொதிச்செழுந்து பேசிக்கிறார். அதாவது இயூலயே திட்டம் போட்டாங்களா, நான் சொல்ற மாதிரி சொல்றேன், நீ பிளாக் பண்ணு, போகாது அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா பிரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைலண்ட் ஆன மாதிரி தெரியுது, இட்டாலியில எட்டியே பாக்குறது இல்ல, ஜெர்மனி எல்லாம் வந்து பார்த்தா இப்போ அது இதையும் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர எதுவும் பெருசா பண்ற மாதிரி தெரியல. யூரோப்பியன் யூனியன்லயே வந்து பாத்தீங்கன்னா பிளவுகள். அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம போலாண்டுல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம், போலாண்டு தரப்பு என்ன சொல்றாங்க, யூரோப்புக்கு 2 லங்ஸ் வேணும், கிழக்கு யூரோப் மேற்கு யூரோப்னு பிரிச்சுக்கலாம் அப்படிங்கள பேசுறாங்க இல்லையா. ஸோ மல்டி போலாரிட்டி வேர்ல்டு இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மிடில் ஈஸ்ட் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா அதுலயும் சவுதி அரேபியா கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா டக்கர் கால்சன் அவர்கள் பேட்டி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்ல வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த அரபு உலக நாடுகள் இந்த மத்திய பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுக்கு கீழே வரணும், நீங்களாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும், மானிட்டர் பண்ணணும் இவங்களுக்குலாம். அதாவது இங்க இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய அரபு உலக நாடுகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் வேணும் அப்படிங்கிறது போல அங்க வந்து பேசியிருந்தாங்க. ஆட்சி பண்ணணும், அதுக்கு கடுமையான கண்டனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தரப்புல. ஸோ மல்டி போலாரிட்டி வேர்ல்டு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சதுல இருந்து எந்தெந்த நாடுகள் எங்கெங்க ஆளுமை செலுத்துறதுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது போல அந்தந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தலை தூக்கி வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயமா தெரியுது. ஸோ ஃபால் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து பண்ண கண் கூட தெரிஞ்சிச்சு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் என்ன செஞ்சாலும் மல்டி போலாரிட்டி வேர்ல்டு அந்தந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய நாடுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய நாடுகளை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயமா அப்படிங்கிற கேள்விகள். ஸோ உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, ஃபண்டிங் அது இது மிரட்டுறது, ஓப்பனா ஆயில் கொடு அப்படிங்கிறது போல சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஓகே உக்ரைனை முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கலாம். ஆனா பிரிட்டன் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது இயு விட்டுருங்க, அவங்க விலகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரிட்டனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்து நாங்க உக்ரைனுக்கு ட்ரூப்ஸ் அனுப்புவோங்க, ஜான் ஹெலி அவர்கள். அதாவது ஒரு ஸ்டெப்பு, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ட்ரூப்ஸை வந்து பாத்தீங்கன்னா அனுப்பலாம், அதுதான் அச்சீவ்மெண்ட், இந்த பீஸுக்கான அச்சீவ்மெண்ட்டா இருக்கும் நெகோசியேஷனுக்கு.
ஸோ அது போல ஒரு விஷயத்த எதுக்காக செய்யணும்னா யூரோப்பை சேஃபா வச்சுக்கிறதுக்கு. நம்ம ஸ்ட்ராங்காவும் சாவரினாவும் நம்ம ஸ்ட்ராங்கா யூரோப் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா உக்ரைன் சாவரினா இருக்கணும். உக்ரைன்ங்கிறது ஒரு நாடா இருக்கணும், அப்பதான் யூரோப் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. எதுக்காக உக்ரைன்ல ட்ரூப்ஸை பிரிட்டன் வைக்கணும்னு நினைக்கிறாங்க? பிகாஸ் இப்ப போலாண்டு கேட்கிறாங்க இல்லையா, அதாவது யூரோப்புக்கு 2 லங்கு வேணும். யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எங்க கிட்ட தான் டேங்க்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. யூரோப், கிழக்கு யூரோப், மேற்கு யூரோப்னு கேட்கறாங்க இல்லையா. சோ அப்ப கிழக்கு யூரோப்பை யார் ஆளுமை செலுத்துறது? கிழக்கு யூரோப் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா அப்ப கிழக்கு யூரோப் எப்படி ஸ்ட்ராங் ஆவாங்க? உக்ரைனுக்கு தொட்டாப்புல இருக்கிறது ரஷ்யா. எனர்ஜில இருந்து எல்லாமே இண்டிபெண்ட், எல்லாமே அந்தந்த நாடுகள் வாங்கிக்கலாம். யூரோப் வந்து ஆளுமை செலுத்த முடியுமா? முடியாது. முன்னாடி மாதிரி ஏதாவது பேச முடியுமா? முடியாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையினால இப்ப உக்ரைனுக்கு பிரிட்டன் கொண்டு வந்து ட்ரூப்ஸை வைக்கிறாங்கன்னா அதை கட் பண்ணிடலாம். உக்ரைனுக்கும் கிழக்கு யூரோப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை கட் பண்ணிடலாம். ஏன்னா எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண போகுமா போகாதா அப்படிங்கிறத அவங்களால கட்டுப்படுத்த முடியும் ராணுவம் உக்ரைன்ல இருந்துச்சுன்னா. ஸோ இதனாலதான் யூரோப்பை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக தான் இது போல ட்ரூப்ஸை உக்ரைன்ல வைக்கணும்னு கேட்கறாங்களா அப்படின்ற கேள்வி. ஸோ யூரோப் சேஃபா இருக்கணும்னா உக்ரைன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நாங்க பிரிட்டனோட பிரசன்ஸ் அங்க வைக்கிறோம். இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் அது வந்து அனாலிசிஸ். இவரு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உக்ரைன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சாவரினா இருக்கணும், பிரிட்டனோட ட்ரூப்ஸ் அங்க இருக்கணும், நெகோசியேஷன் டேபிள்ல வந்து பண்ணா அதுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறதோட பிரிட்டன் தரப்புன்னு சொல்லிக்கிறேன். ஸோ 2026 இந்த போர் முடிவடையுது. ஸோ அந்த டைம்ல பிரிட்டன் டிஃபென்ஸ் மினிஸ்டரான நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ட்ரூப்ஸை உக்ரைன்ல டிப்ளாய் பண்ணுவோம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் தப்புன்னு சொல்லிக்கிறாரு. நடக்குதா என்னன்னு தெரியல. ஒருபடி மேல போய் பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டரான போரிஸ் ஜான்சன் அவர்கள், முன்னாள் பிரைம் மினிஸ்டர், இவர் தான் வந்து காரணம் துருக்கியில் நடக்கக்கூடிய அந்த அமைதி பேச்சுவார்த்தைய போட்டதுக்கான மிக முக்கியமான காரணம் இவர் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்ப இவர் திரும்பி பிபிசியில இன்டர்வியூ கொடுக்கும்போது யூரோப்பியன் மிலிட்டரி பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் உதவுறான்னு சொல்றீங்கல்ல, அது என்னங்க பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரூப்ஸ் அனுப்பலான்னு திட்டம் இருந்ததுன்னா இப்பவே அனுப்புங்க, இப்பவே ராணுவத்தை உள்ள அனுப்புங்க. அப்பதான் ரஷ்யா இந்த சீஸ் ஃபயர் கொத்துக்கிட்டு பிரச்சனையா முடிவுக்கு கொண்டு வருவாங்க. அப்ப முடியுதுன்னா ஏன் இப்ப முடியாது? அப்பதான் நெகோசியேஷன்ல அழுத்தங்கள் கிடைக்கும், அப்பதான் ரஷ்யா ஒத்துக்குவாங்க. ஜான்சன் அவர்கள், போரிஸ் ஜான்சன் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா கிழிச்சு போடுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற கேள்விகள் அவர் தரப்புன்னு சொல்லும் போது அழுத்தங்கள் இது போல கொடுத்துட்டு இருக்கிறாங்களா அப்படின்றது போல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் என்ன நம்புறாருன்னா இந்த போர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம், முன்னாடியே ரியாக்ட் பண்ணிருக்கணும். எப்ப இந்த கிரீமியாவை அனெக்ஸ் பண்ணாங்களோ அப்பவே ஸ்ட்ராங்காவும் ரொம்ப தீர்க்கமான முடிவுகளை ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா எடுத்திருந்தோம்னா இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து தீர்க்கமா நம்புறாரு. எஸ்கலேஷன்ல பிரிட்டனோட ட்ரூப்ஸ் உக்ரைன்ல வச்சே ஆகணும் அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா. ஆனா நிலைமை என்னன்னா யூகேக்கே ஆளுங்க இல்லை அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய விஷயம். ட்ரூப்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னு, பட் பரவாயில்ல, இருந்தாலும் அவங்க தரப்பு அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கு. யூரோப்பியாவது கட்டுப்படுத்தலாம் இதுக்கப்புறம் அப்படிங்கிறதோட யோசிக்கிறாங்களா என்னமோ தெரியல. இப்ப என்னன்னா சண்டைகள் எஸ்கலேட் ஆகிறதுக்கு தான் எங்க பிரச்சனைகள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா விட்டாஃப் அவர்கள் நல்ல செய்தி வர இருக்கு, உக்ரைன்ல வரக்கூடிய வாரங்கள்ல உக்ரைன்ல பேசி பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விட்டாஃப் அவர்கள் தரப்புல இருந்து வந்து பண்ணா பேசிக்கிறார். அதாவது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரொம்ப பிராங்கா வந்து பாத்தீங்கன்னா பேசுவாரு, என்ன ரெட் லைன் அப்படிங்கிறத கிளிஸ்டர் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. அதனாலதான் இந்த டீலை கன்க்ளூட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம இந்த பிரச்சனை என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதோட மோட்டிவ் என்ன, இதோட கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நெகோசியேஷன்ஸை பாசிபிள் பண்ணதுக்கு இதுதான் வழி. இல்லைன்னா நெகோசியேஷன்லாம் இம்பாசிபிள்ங்க. ஏன்னா 8 தடவை நம்ம போய் அவரை பார்த்து பேசிக்கிற பர்சனலா. ஸோ அதுதான் இதுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருந்திருக்கு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு. அதாவது நிறைய நேரம் உட்காந்து பேசினாதான் என்ன நடக்குது, ஏது, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வர முடியும். அட் த சேம் டைம் உக்ரைன் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல விட்டாஃப் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது விட்டாஃப் அவர்களே சொல்றாரா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா
என்ன சொல்றாங்க, ரஷ்யா கிட்ட தெளிவா கேட்டறிஞ்சு அவங்களோட ரெட் லைன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்றாரு. ஸோ ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ் அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். சரி, இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம அமெரிக்காவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இங்க மெக்சிகோல பிரச்சனைகள் அப்படிங்கிறதோட பார்த்தோம் இல்லையா. மெக்சிகோல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரஸ் செக்ரட்டரியான கெரோலினா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டுக்கிறாங்க. அது நாங்க தாங்க இன்டெலிஜென்ஸ் கொடுத்தோம் மெக்சிகோக்கு, அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெய்செல்கோல வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சாங்க இல்லையா, டீடைன் பண்ணாங்களே எல் மெச்சினோ அவர்களை. அவரை வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்ததுனாலதான் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலா அவர் இறந்துட்டாரு அப்படிங்கறத அவங்க இன்னும் உறுதிப்படுத்தல போல தெரியுது அமெரிக்கா. பட் ஆனா அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, மெக்சிகோல இருக்கக்கூடிய அமெரிக்கர்களே ஷெல்டர் எடுத்துக்கோங்க, பத்திரமா இருந்துக்கோங்க, ரெக்கார்ட்ல கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா அலர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படியே இந்த கிரீன்லாந்து இந்த சம்பந்தமான விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த மேட் ஃபெட்ரிக்ஷன்ல இருக்கிறாங்க இல்லையா, டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஒரு நாட்டுல வாழ்ந்திருக்கேன். இந்த நாடு எப்படி தெரியுமா, ஈக்குவலா ஃப்ரீயா ஹெல்த் கேர் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். இன்சூரன்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, எவ்வளவு துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. எல்லாத்துக்குமே சேமான அப்ரோச் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றோம். ஈக்குவலான தரமான ட்ரீட்மெண்ட், ஹெல்த் கேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதே போலதான் நாங்க கிரீன்லாண்ட்லயும் ஃபாலோ பண்றோம். இனிமையான ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு போட்டிருக்காங்க. நம்மளுக்கும் அவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, டைம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது போல வந்து பண்ணா மேட் ஃபெட்ரிக்சன் போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன ஒரு காரணம் ஏன் இது போல அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா, கிரீன்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா தனியா போட்டாங்க. ஏன் இவங்க வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா. சுப்ரீம் லீடர், தேவதூதன், அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஹாஸ்பிட்டல் ஷிப்பை வந்து பண்ணா கிரீன்லாண்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா கிரீன்லாண்ட்ல நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம ரொம்ப முடியாம இருக்காங்களாம். அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டே ப்ராப்பரா கிடைக்கிறது இல்லைங்க. அதனால இது போல ஒரு ஹாஸ்பிட்டல் ஷிப் அனுப்பி வைக்கிறோம், அங்க போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறது போல இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு கிரீன்லாண்டோட பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழுவி கழுவி ஊத்திக்கிறாரு. சொந்த நாட்டு மக்களுக்கே அவங்க வந்து ஹெல்த் கேர்லாம் ப்ராப்பரா கொடுக்கறதுக்கு வழி இல்லையாமா, இவங்க மத்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்துட்டாங்களாமா அப்படிங்கறதோடதான் வந்து பண்ண நக்கலா பேசியிருந்தாங்க. இது போல பல விஷயங்கள். ஜியோ பாலிடிக்ஸ்ல அமெரிக்கா ஆளுமையை செலுத்துறதுக்காக ட்ரை பண்றாங்க. இந்த டைம்ல பல நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா மல்டி போலாரிட்டி வேர்ல்ட்ல ஆளுமையை செலுத்த ட்ரை பண்றாங்க. ஸோ ஈரான் அமெரிக்கா இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்துடும் அமெரிக்காவோட சகாப்தத்தை அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அப்படியா என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும் நம்பிக்கை. அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.